இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் தான் வந்திருக்கோம். நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்க ஸ்கிராம் 411 அந்த வண்டி பார்க்க தான் வந்திருக்கோம். இப்போ கூட கௌதமும் வந்திருக்கான். இப்போ ஒரு கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று தான் வந்து லான்ச் பண்ணாங்க அந்த பைக்கை, பட் இன்றைக்கே வந்து பார்க்க வந்திருக்கோம். நம்ம இதில் டோட்டலாக 7 கலர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 2-3 கலர்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி ஒரு வாக் அரவுண்ட் ப்ளஸ் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நம்ம சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா Bs6ல் சிங்கிள் சிலிண்டர் 4-stroke ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 411cc. 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் வித் வெட் மல்டிப்ளேட் கிளச் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 24.3 bph அட் 6500 rpmல கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 32 Nm அட் 4250 rpmல கொடுத்துருக்காங்க. இதோட ஃபியூல் சப்ளை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டார்ட் தான், கிக்கர் கிடையாது. இதோட போர் பார்த்தீங்கன்னா 78 mm அண்ட் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா 86 mm. ஸோ கம்ப்ரஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9:5:1. ஸோ சைலன்சர் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மேஜர் எப்படியும் பண்ணலை. ஹிமாலயனுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ரியர் டயர் பார்த்தீங்கன்னா 120/90 17 inches டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க வித் டியூவல் சேனல் ABSல கொடுத்துருக்காங்க. ரியர் பிரேக் டிஸ்க் டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 240 mm கொடுத்துருக்காங்க வித் சிங்கிள் ஃப்ளோட்டிங் கேல்பஸில் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 100/90 19 inches டயர் கொடுத்துருக்காங்க. ஹிமாலயன் விட 2 inches கம்மியாக தான் இருக்குது ஃப்ரண்ட் டயர். ஸோ ஃப்ரண்ட் டிஸ்க் டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 300 mm வித் டியூவல் ஃப்ளோட்டிங் கேலிபஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக்கில் 41 mm ஸ்போக்ஸ்லையும் 190 mm ட்ராவல்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்குது, சிங்கிள் சீட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஹிமாலயன் மாதிரி டபுள் சீட் கிடையாது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா வந்து ஜெல்லி சீட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது பார்க்கவே. ஸோ காஸ்கட் ஐடியில் வந்து நம்ம பண்ணியிருக்காங்கன்னு தெரியல எனக்கு, பட் ஹிமாலயன் சீட்டை விட இது வந்து கொஞ்சம் ஹார்டாகவே இருக்குது. ஸோ பேக் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பர் லுக்கில் கொடுத்துருக்காங்க. வண்டி பின்னாடி உட்காந்து பிடிச்சிட்டு போகிறவங்களுக்கு ரொம்ப சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ சீட்டு டச் பண்ணி பார்த்தாலே கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. மேபி டெஸ்ட் ட்ரைவ் கடை கிடச்சது தான் வேணால் ஓட்டி பார்த்துட்டு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கீழ் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் என்ன கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் லைட்டும் கொடுத்துருக்காங்க, இக்னிஷன் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஹிமாலயனில் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க செட்டப் எல்லாமே. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா மீட்டியர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரிப்பர் நேவிகேஷன் வேணால் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வேணால் மாட்டிக்கலாம். அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிரர் பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரிலாம் இல்லைங்க. என்ன ஃபஸ்ட்டு ஹிமாலயன் கொடுத்தாங்க அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதில் எதாவது அப்டேட் விட்டுருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார். இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அப்ரேட் பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஹை பீம் அண்ட் லோ பீம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் இண்டிகேட்டர் அண்ட் ரைட் இண்டிகேட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ன் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கீயும் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் செட்டப்லேயே தான் கொடுத்துருக்காங்க. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 200 mm அண்ட் சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 795 mm. லென்த் பார்த்தீங்கன்னா 2160 mm. வித்து பார்த்தீங்கன்னா 840 mm. ஹைட் பார்த்தீங்கன்னா 1165 mm. அண்ட் ஓவரால் வெயிட் கர்வ் பார்த்தீங்கன்னா 185 kgயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா RE மேக் பண்ண ஸ்கிராம் 411 அப்பீலிங்காக தான் இருக்குது. நமக்கு இன்னும் டெஸ்ட் ட்ரைவ் கிடைக்கல. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் கிடச்சோடனே இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ பற்றி சொல்கிறேன். ஸோ RE ஸ்கிராம் 411 பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 3 வேரியண்ட்டில் 7 கலர் வருது. ஸோ ஃபஸ்ட் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிராஃபைட் ரெட், கிராஃபைட் எல்லோ, கிராஃபைட் ப்ளூவில் வருது. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன் ரோடில் 2,38,000 கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ செகண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா பிளேசிங் பிளாக் அண்ட் சில்வர் ஸ்ப்ரைட்டில் கொடுக்குறாங்க. அதோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,40,000 கிட்ட வருது. அண்ட் தேர்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளேம் அண்ட் சில்வர் ஸ்ப்ரைட். இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,44,000 கிட்ட வருது. ஸோ கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கௌதமுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு கௌதம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது, பக்காவாக வண்டி. ரீசெண்ட் நியூ பைக்ஸில் வந்து இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு.
ஸோ இந்த வண்டி இப்போது எங்கே ரிவ்யூ பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் டைனோ மோட்டார்ஸ் இங்கே தான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா வண்டி எடுத்துக்கோங்க. வண்டி வந்து இப்போ டெஸ்ட் ட்ரைவ் தரலை, ஏன்னா வந்து நேற்று லான்ச் பண்ணாங்க. ஸோ வந்து டெஸ்ட் ட்ரைவ் ஃபீஸ் எதுவுமே இல்லை. ஸோ 2-3 டேஸ்க்கு அப்புறம் வந்து செக் பண்ண சொன்னாங்க. ஸோ இன்கேஸ் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பைக் இருந்ததுன்னா உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். அண்ட் ட்ரைவ் சேஃப் அண்ட் லிவ் சேஃப். பாய்.